அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போது நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் சலாம் கொடுத்தவுடன் அவர்கள் அந்த ஓதிய திக்ருகளை, ஓதிய துஆக்களை நாம் இப்போது ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்ப்போம். அந்த அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே சலாம் கொடுத்தவுடன் முதலில் அவர்கள் எதை ஓதுவார்கள் அப்படின்னு நாம் பார்ப்போமாக இருந்தால், இதில் நீங்கள் பாருங்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்பது 3 முறை. நாம் தொழுகையை முடித்த பிறகு இவ்வாறு அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று கூறுவதனுடைய அந்த நுட்பத்தை பொறுத்தவரையில் பல அறிஞர்கள் இதற்கு விளக்கம் சொல்லும் போது, நமது தொழுகையில் ஏற்பட்ட குறைகள், பல குறைகள் நமது தொழுகையில் ஏற்பட்டிருக்கும். அந்த குறைகளை மன்னிப்பதற்காக, யா அல்லாஹ், எனது தொழுகையில் ஏற்பட்ட, நான் அறிந்தோ அறியாமலோ ஏற்பட்ட குறைகளை மன்னித்து விடு என்று சொல்லும் விதமாக இவ்வாறு சொல்வதென்பது நபி வழியாக இருக்கிறது. நாம் பார்க்கிறோம், ஒருவர் இரவு தொழுகையை தொழுகின்றார். இரவு தொழுகையை முடித்துவிட்டு அந்த பிந்திய இரவு சஹருடைய நேரத்தில் அல்லாஹ் சொல்லும் போது குர்ஆனிலே சொல்கிறான், வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய வேளையில் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள், பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே நாம் பார்க்கிறோம், இரவு தொழுகையை தொழக்கூடிய ஒருவர் கடைசியில் அந்த வணக்கத்தை முடிப்பது இஸ்திக்ஃபாரை கொண்டுதான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். நீங்கள் பார்க்கலாம், இரவு தொழுகை தொடர்பாக வரக்கூடிய அந்த அத்தியாயம், இரவு தொழுகை பற்றி பேசக்கூடிய அந்த சூரத்துல் முஸம்மில் என்ற அத்தியாயத்தை நீங்க எடுத்தாலும், அந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா இரவில் தொடுமாறு அல்லாஹ் தனது தூதருக்கு பணிக்கிறான். அந்த இரவு தொழுகையை பற்றி அந்த வசனங்கள் பேசுகின்றன. அதில் உள்ள இறுதியான வசனங்களும் இரவு தொழுகையை பற்றி பேசுகின்றன. அதை தொடர்ந்து அல்லாஹு தஆலா இறுதியாக அந்த அத்தியாயத்தை எவ்வாறு முடிக்கிறான் என்றால், ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக அவன் மன்னிப்பவனாக அருள் புரிவனாக இருக்கிறான் என்று குறிப்பிடுகிறான். எனவே அந்த அத்தியாயத்தை நாம் எடுத்து பார்க்கும் போதும், இரவு தொழுகையுடைய அந்த கடைசி சஹருடைய நேரம் என்பது, அது ஒருவர் பாவ மன்னிப்பை தேடுகிறார். அதே போன்றுதான் தொழுகை ஒருவர் முடித்த பிறகு, தொழுகையை முடித்தவுடன் இவ்வாறு 3 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று சொல்லுதல். அதைத் தொடர்ந்து அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்றால் அல்லாஹ்விடம் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், அல்லாஹ்விடம் நான் மன்னிப்பு தேடுகிறேன் என்று 3 முறை சொல்வது. இந்த இடத்தில் நாங்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அஸீம் என்று வரவில்லை, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்றுதான் நாம் கூற வேண்டும், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்றுதான் நாம் கூற வேண்டும். என்றால் இது தொடர்பான ஹதீஸை நாம் பார்க்கும் போது, நீங்கள் முஸ்லிமில் 1362வது செய்தியாக பார்க்கலாம். அதாவது வலீத் என்பவர் குறிப்பிடுகிறார், நான் அவுசாயிடம் கேட்டேன், ரஹ்மத்துல்லாஹ்விடம் கேட்டேன், இஸ்திக்ஃபார் என்றால் எப்படி என்று கேட்கும் போது அவங்க சொன்னாங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று அந்த செய்தி முஸ்லிம்ல இடம்பெறுகிறது. எனவே அந்த அடிப்படையில் நாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 3 முறை கூறிக்கொள்ளுதல். அதைத் தொடர்ந்து அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா அல்லாஹ், நீ ஈடேற்றம் அளிப்பவன், நீயே சலாமாக இருக்கிறாய், உன்னிடமிருந்தே ஈடேற்றம் உண்டாகிறது, கண்ணியமும் மாண்பும் உடையவனே, நீயே அருட்பேருடையவன் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் மிக அற்புதமான வார்த்தைகள், இவற்றை நாம் சொல்ல வேண்டும். இதை நாம் ஒரு முறைதான் சொல்வது, இஸ்திக்ஃபாரை 3 முறை சொல்வது, இதை ஒரு முறை சொல்வது. இதை சொன்ன பிறகுதான் நபி அவர்கள் என்ன செய்வார்கள், மக்களை நோக்கி திரும்புவார்கள் என்பதையும் நாம் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். இதை சொல்லிவிட்டு தான் நபி அவர்கள் என்ன செய்வார்கள், தங்களுடைய அந்த அவங்க அமர்ந்திருக்கக்கூடிய அந்த முறையை மாற்றுவார்கள் என்பதும் ஹதீஸில் இடம்பெறுகிறது. இந்த செய்தி சௌபான் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய முஸ்லிமுடைய 1307வது செய்தியாக இடம்பெறுகிறது. அடுத்து நாம் வருவோம், 2வது நாம் ஓத வேண்டிய திக்ர். லா இலாஹ இல்லல்லாஹு
வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد என்பதை நாம் ஓதுவது. ولا إله إلا الله وحده لا شريك له له الملك. வணக்கத்துக்குரியனான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை இல்லை, ஆட்சி அவனுக்குரியது. வலஹுல் ஹம்து, புகழ் அவனுக்குரியது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் யாவற்றின் மீதும் பேராற்றல் மிக்கவனாக இருக்கிறான். அல்லாஹும்ம லா மானிய லிமா ஆதைத், யா அல்லாஹ் நீ கொடுத்ததை எவனாலும் தடுக்க முடியாது. வலா முஅத்திய லிமா மனஅத், நீ தடுத்ததை எவனாலும் கொடுக்கவும் முடியாது. வலா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜத், அதே போன்று எந்த செல்வந்தனின் செல்வமும் அவருக்கு உன்னிடம் பயனளிக்காது. செல்வத்தை பொறுத்தவரையில அவர் அல்லாஹ்வுடைய வழியில் செலவு செய்திருந்தால் அது பயனளிக்கும். அது இல்லாமல் அந்த செல்வத்தை வைத்து அவர் எதையும் சாதிக்க முடியுமா, அல்லாஹ்விடமிருந்து தண்டனை விட்டு காத்துக்கொள்ள முடியுமா என்றால் ஒருபோதும் முடியாது. அந்த செல்வத்தை அல்லாஹ் எவ்வாறு செலவு செய்யுமாறு கூறியிருந்தானோ அவ்வாறு செலவு செய்திருந்தால் அந்த செல்வம் பயனளிக்கும். எனவே இது ஒரு அற்புதமான துவாவாக இருக்கிறது. நமது ஒரு நம்பிக்கை, ஒரு நம்பிக்கை நமது உள்ளத்தில் ஒரு நாளைக்கு 5 வேளை விதைக்கப்படுகிறது. என்ன? அதாவது அல்லாஹ் ஒன்றை வழங்கிவிட்டால் அதை எவனாலும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அதே போன்று அல்லாஹ் தடுத்த ஒன்றை எவனாலும் கொடுக்கவும் முடியாது. அதே போன்று அல்லாஹுடைய அருளின்றி உதவின்றி ஒருவனுக்கு என்னது, அவனது ஆட்சி அதிகாரமோ அவனுடைய பணமோ பலமோ எதுவும் பயனளிக்க போவதில்லை. அல்லாஹை விட்டு விட்டு இவைகள் என்ன செய்யாது, பயன் தராது என்பதை நாம் இதிலே ஓதுகிறோம். இப்ப லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. அடுத்து நாம் வருவோம். தொழுகையில் சலாம் கொடுத்த பிறகு ஓத வேண்டிய திக்ர்கள் துஆக்கள்ல மூன்றாவதாக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா ஹவ்ல வ லா குவத இல்லா பில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹு வ லா நஅ்புது இல்லா இய்யாஹு லஹுன் நிஅமத்து வ லஹுல் ஃபض்லு வ லஹுஸ் ஸனாஉல் ஹஸன். லா இலாஹ இல்லல்லாஹு முஃலிஸீன லஹுத்தீன வலவ் கரிஹல் காஃபிரூன். பாருங்க, தௌஹீத் அந்த ஓரிரை கொள்கையைத்தான் திரும்ப திரும்ப ஒரு மூமினுடைய உள்ளத்தில் ஆழமாக விதைக்கப்படுகிறது. பாருங்க, ஷிர்க்கை விட்டு ஒருவன் எவ்வளவு தூரமாக இருக்க வேண்டும், விலகி இருக்க வேண்டும். திரும்ப திரும்ப இதன் மூலம் நமக்கு எது சொல்லப்படுகிறது? நாம் ஏகத்துவத்தில் ஓரிரை கொள்கையில் நிலையாக உறுதியாக நாம் நிற்க வேண்டும். அதில் உறுதிமிக்கவர்களாக நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவனுக்கு இணை இல்லை, ஆட்சி அவனுக்குரியது, புகழ் அவனுக்குரியது, அவன் யாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன். லா ஹவ்ல வ லா குவத இல்லா பில்லாஹ். நாம் எந்த ஒரு நன்மையை செய்வதாக இருந்தாலும் தீமையை விட்டு நாம் விலகுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வை கொண்டே அன்று வேறில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வலா நஅ்புது இல்லா இய்யாஹ், அவனை தவிர நாம் வேறு யாரையும் வணங்க மாட்டோம். லஹுன் நிஅமத்து, அருள் அவனுக்குரிய, நிஅமத் அவனுக்குரியது. வலஹுல் ஃபضல், சிறப்பு அவனுக்குரியது. வலஹுஸ் ஸனாஉல் ஹஸன், அதே போன்று சிறந்த புகழும் அவனுக்குரியது. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. முஹ்லிஸீன லஹுத்தீன வலவ் கரிஹல் காஃபிரூன், நாங்கள் இஹ்லாஸாக மார்க்கத்தை அவனுக்கே உரியவர்களாக ஆக்குகிறோம், இதை நிராகரிப்பவர்கள் வெறுத்த போதும் சரி என்று சொல்லி இவ்வாறு நாம் தௌஹீதை மிக தூய்மையாக நாம் நிலைநாட்டுகிறோம். வணக்கத்தை நாம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் செலுத்த மாட்டோம். பாருங்க, இதுல என்ன, வலா நஅ்புது இல்லா இய்யாஹ், அவனை தவிர வேறு யாரையும் நாம் வணங்க மாட்டோம் என்று ஒரு நாளைக்கு 5 வேளை நாங்கள் சலாம் கொடுத்த பிறகு இந்த துவாவை ஓதுகிறோம் என்றால், இதை ஓதக்கூடிய ஒருவர் எவ்வாறு தர்காவுக்கு போய் அங்கு நேர்ச்சை செய்வார், அங்கு அறுத்து பலியிடுவார், அங்குள்ளவரிடம் எப்படி பிரார்த்திப்பார், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை எப்படி வேறு யாருக்கு எப்படி நிறைவேற்ற முடியும்? இவ்வாறு அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு உறுதிமொழி எடுக்கிறார் 5 வேளை தொழுகைக்கு பிறகு. எனவே அருமையான சகோதரர்களே, இந்த துஆவை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த துஆ இதில் 3ஆவதாக வரக்கூடியது. எவ்வளவு முக்கியமான வார்த்தைகளை உள்ளடக்கிய, தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய வார்த்தைகளாக இவைகள் இருக்கின்றன. நாங்கள் இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்கு வணக்க வழிபாடுகளை செலுத்த வேண்டும். நிராகரிப்பாளர்கள் அதை வெறுத்த போதும் சரி, அவர்கள் அதை வெறுக்கிறார்கள் என்பதற்காக நாம் கொள்கையை விட்டு கொடுக்க முடியுமா? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த வணக்க வழிபாடுகள், அல்லாஹ்வுக்கு மட்டுமே செலுத்த வேண்டிய வணக்க வழிபாடுகளில் நாம் என்ன சமரசம் செய்து கொள்ள முடியுமா? நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே நறுமி சகோதரர்களே, இவ்வளவு அழுத்தமாக நமக்கு நமது கொள்கை ஆழமாக பதிய வைக்கக்கூடிய
பிரார்த்தனைகளாக இந்த பிரார்த்தனைகள் இருக்கின்றன. அடுத்து நாம் வருவோம். இதில் நான்காவதாக இந்த துவா, இந்த முன்னால் உள்ள செய்தியை பொறுத்தவரையில அறிவிக்கக்கூடிய ஒரு அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம்ல 1041வது செய்தியாக இடம்பெறுகிறது. அடுத்து நாம் இந்த 4வது செய்தி எடுத்தீங்கன்னா பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய முஸ்லிமுடைய 1280வது செய்தி. ரப்பி கினி அதாபக யௌம தபஅஸு இபாதக். இறைவா, உனது அடியார்களை உயிர் கொடுத்து எழுப்பும் நாளில் உனது தண்டனையிலிருந்து என்னை காப்பாயாக. பாருங்க, மறுமை பற்றிய நம்பிக்கை எவ்வளவு ஒரு மூமினுடைய உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றி இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஐவேளை இந்த துவாவை அவர் என்ன செய்கிறார்? ஓதுகிறார். ரப்பி கினி அதாபக யௌம தபஅஸு இபாதக். உனது அடியார்களை நீ உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த நாளில் என்னை உனது தண்டனையிலிருந்து என்னை காப்பாயாக என்று நாம் ஓத வேண்டும். ரப்பி கினி அதாபக யௌம தபஅஸு இபாதக். இதான் இரவில் தூங்கும் போதும் இந்த துவாவை ஓதுவதற்கு நாம் ஹதீஸ்களில் ஆதாரங்களை பார்க்கிறோம். அடுத்து நாம் 5வது வருவோம். அதாவது திக்ருடைய முறைகள். நாம் திக்ரு செய்ய அந்த திக்ருடைய தஸ்பீஹுடைய முறைகள்ல இது முதலாவது முறையாக இதுல கொடுக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33. நாம் 100ஐ முழுமைப்படுத்துவதற்காக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று நாம் ஓதிக்கொள்ளுதல். இவ்வாறு நாம் ஓதுவதன் மூலம் கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன? அவரது பாவங்கள், சிறிய பாவங்கள் கடல் நுரையளவு போன்று இருந்தாலும் அவைகள் மன்னிக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. இது முஸ்லிம்ல நீங்க 1048வது செய்தியாக இதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33. இந்த திக்ர்களை நாம் செய்யும் போது வேகமாக, வார்த்தைகள் சரியாக வெளிப்படாத அமைப்பில் செய்வதல்ல. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொல்ல வேண்டும். சிலவங்க அவசரப்பட்டு சுப்புன்னு சொல்லி வார்த்தை வராம சொன்னாங்கன்னா அதுக்கு எந்த பயனும் கிடையாது. வார்த்தைகள் நாம் நன்றாக வெளிப்படுத்த வேண்டும். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், இப்படி நாம் இந்த திக்ர்களை செய்ய வேண்டும். அடுத்து இதுல இன்னொரு முறையை பார்ப்போம். நாம் இதை 6வது திக்ராக பார்க்கிறோம். இதுல 2வது முறை இந்த திக்ருடைய முறையில சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34. இதை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இது முஸ்லிம்ல 1046வது செய்தியாக இது இடம்பெறுகிறது. எனவே இதனுடைய சிறப்பை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எவ்வாறு கூறினாங்கன்னு சொன்னா, இதை கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஓதி வரக்கூடியவர் நஷ்டம் அடைய மாட்டார். இதுல கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இவ்வாறு ஓதி வரக்கூடியவர் அவருக்கு நஷ்டம் போகாது. எனவே ஷைத்தான் என்ன, அதாவது 2-3 நிமிடங்கள் அந்த இடத்தில் அமர்வதை கூட தடுப்பதற்கு முயற்சிப்பான். எவ்வாறாவது எழுப்பி அனுப்பிவிட வேண்டும் என்று இந்த நன்மைகள் கிடைக்காமல் தடுப்பதற்கு முயற்சிப்பான். அடுத்து நாம் இதுல 3வது இதுல முறையை பார்த்தீங்கன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33. அப்ப இது 99 முறை. இதை நாங்க சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று நாங்கள் 33 தடவை சொல்லும் போது அது 99ஆக ஆகிவிடுகிறது. இப்ப இவ்வாறு நாம் இதை செய்யும் போது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், இதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன? அப்ப உங்களை முந்தி விட்டவர்களை நீங்கள் என்ன செய்யலாம்? பிடித்து விடுவீர்கள். அப்ப நன்மையில உங்களை யாரெல்லாம் முந்தி சென்றார்களோ அவர்களை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். உங்களுக்கு பிந்தி வருபவர்கள் உங்களை பிடிக்க இயலாது. நீங்க எந்த மக்களுடன் வாழ்கிறீர்களோ அவர்களும் அந்த காரியத்தை செய்தாலே தவிர அவர்களில் நீங்கள் தான் மிக சிறந்தவர்கள். அவங்களும் செய்தா அவங்களுக்கு அந்த சிறப்பு கிடைக்கும். இல்லை என்றால் நீங்க தான் என்னது மிக சிறந்தவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அவ்வளவு சிறப்பு உயர்வு இதில் இருக்கிறது. இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இது புகாரியில் 843வது செய்தியாக இது இடம்பெறுகிறது. அடுத்து நாம் வருவோம். இதில் 4வது இதில் முறை சுப்ஹானல்லாஹ் 10, அல்ஹம்துலில்லாஹ் 10, அல்லாஹு அக்பர் 10. அப்ப இது மொத்தம் 30 தடவை தான். இப்ப சில பொழுதுகளை சில என்ன செய்வாங்க, தொழுகையை முடித்து விட்டு அவசரமாக ஏதாவது செல்ல வேண்டிய பணிகள் வேலைகள் இருந்தால் அவங்க இந்த ஹதீஸை செயல்படுத்தலாம். சுப்ஹானல்லாஹ் 10 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 10 முறை, அல்லாஹு அக்பர் 10 முறை என்ற முறையும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரியில் 6329வது செய்தியாக இடம்பெறுகிறது. இதனுடைய சிறப்பு என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்ப இதை நீங்க செயல்படுத்தி வந்தால் நீங்க தான் யாரு, உங்களுக்கு பின் வருவர்கள் நீங்க என்ன செய்வீங்க? எட்டி விடுவீர்கள். உங்களை பின்னால் வருபவர்கள் நீங்க என்ன செய்வீங்க? முந்தி சென்றவர்கள் நீங்க அடைவீர்கள்.
இதை போன்று செய்தால் பின்னால் வந்தவங்க அவங்களை அடைவதாக இருந்தால் இதை செய்தாலே தவிர அவர்களால் அடைய முடியாது. அப்ப நீங்கள் முந்தி சென்றவர்களையும் நீங்க அடைந்து கொள்ளலாம், பின்னால் வரக்கூடியவர்களை உங்களை அடைய முடியாது இதை செய்தாலே தவிர என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப எனவே இவ்வாறு ஒரு சிறப்பான ஒரு திக்ராக இந்த முறையும் இருக்கிறது. இது 10 முறை 10 முறை 10 முறை என்று வரக்கூடிய ரிவாயத். அடுத்து நாங்க வருவோம். இதுல இன்னும் நாம் இதுல கவனிக்க வேண்டிய இது 5வது முறையாக இது இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்று நாங்கள் 25 முறை சொல்வது. அவ்வாறு சொல்வது அது 100 முறையாக இருக்கிறது. அப்ப எத்தனை? அது 100 முறை. அப்ப 100 முறை நாம் இதை சொல்கிறோம். இவ்வாறு சொல்வதற்குரிய ஆதாரத்தை நீங்க எடுத்தீங்கன்னா ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அறியக்கூடிய ஒரு செய்தி, நசாயில் 1350வது செய்தியாக இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. அப்ப எனவே இது இந்த திக்ருடைய முறைகள்ல பல முறைகள் இருக்கின்றன. இதில் 5 முறைகளை பார்த்தோம். இப்ப இதுல விரும்பிய முறையில் ஒருவர் என்ன செய்யலாம், செய்து கொள்ளலாம். மாறி மாறி கூட அவற்றை செய்து கொள்ள முடியும். அடுத்து நாங்க வருவோம். தொழுகையில் சலாம் கொடுத்த பிறகு ஓத வேண்டிய துஆக்கள்ல அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுப்னி வ அஊது பிக அன் உரத்த இலா அர்தலில் உம்ரி வ அஊது பிக மின் ஃபித்னத்தித் துன்யா வ அஊது பிக மின் அஸாபில் கபர். இந்த துஆவை பொறுத்தவரையில நாங்க தொழுகையில சலாம் கொடுப்பதற்கு முன்னாலும் இந்த துஆவை நாங்க பார்த்தோம் ஓதுறதுல. ஏன்னா அந்த ஹதீஸ்ல வாசகம் பொறுத்தவரையில அந்த 2 கருத்துக்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. ஏன்னா தொழுகையுடைய இறுதியில் ஓதுவதற்கு வரக்கூடிய வாசகத்தை வைத்து சலாம் கொடுப்பதற்கு முன்னாலும் இதை ஓதுவதை சொல்வார்கள் அறிஞர்கள், சலாம் கொடுத்த பிறகும் இதை ஓதலாம் என்ற கருத்தை சொல்வார்கள். அப்ப எனவே இதை என்ன செய்யலாம், அவ்வாறு 2 மாறியும் இதை ஓதிக்கொள்ளலாம் அல்லது விரும்பிய ஒரு இடத்தில் இதை ஓதிக்கொள்ளலாம் என்ற கருத்தை நாம் இதிலிருந்து விளங்குகிறோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுப்ன், அப்ப யா அல்லாஹ் நான் கோழைத்தனத்தில் இருந்தும், அதே போன்று அஊது பிக அன் உரத்த இலா அர்தலில் உம்ர், தள்ளாத அந்த வயதை முதுமையை விட்டும், அதே போன்று அஊது பிக மின் ஃபித்னத்தித் துன்யா, இந்த உலக வாழ்வினுடைய சோதனைகள் ஃபித்னாக்கள் குழப்பங்கள் இருந்தும், அஊது பிக மின் அஸாபில் கபர், அதே போன்று கபருடைய வேதனையிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கூடிய செய்தி புகாரியில் இது 2822வது செய்தியாக இது இடம்பெறுகிறது. அடுத்து நாங்கள் 11வது துஆ பார்ப்போம். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் கற்றுக் கொடுத்ததாகவும் இந்த செய்தி இடம்பெறுகிறது. இது நசாயில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியாக, அதே போன்று அபூ தாவூதிலும் இந்த செய்தி இடம்பெறுகிறது. எனவே யா அல்லாஹ் நான் உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கும் எனக்கு அருள் புரிவாயாக. இதையும் தொழுகையுடைய இறுதியில் ஓதுவதாக வரக்கூடிய செய்தி. அப்ப சலாம் கொடுப்பதற்கு முன்னாலும் இதை ஓதலாம், பின்னாலும் இதை ஓதிக்கொள்ளலாம் என்று அறிஞர்கள் விளக்கம் சொல்வார்கள். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். அடுத்து நாங்க வருவோம். தொழுகையில் சலாம் கொடுத்த பிறகு ஓத வேண்டிய வைகள்ல ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅഖுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. இதனுடைய சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது சொல்கிறார்கள், இதை ஒரு கடமையான தொழுகைக்கு பிறகு அவர் இதை ஓதி வருவாராக இருந்தால் அவருக்கு சொர்க்கம் செல்வதற்கு மரணம் மாத்திரம்தான் தடையாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். அவர் மரணித்தால் சொர்க்கத்துக்குரியவர் என்கின்ற அளவுக்கு ஒரு சிறப்பை பெற்று தரக்கூடியதுதான் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகு நாங்கள் ஆயத்துல் குர்சியை ஓதுதல். ஆயத்துல் குர்சி என்பது சூரத்துல் பக்ராவுடைய 255வது வசனம். இந்த செய்தி நாங்கள் நசாயில 9848வது செய்தியாக நீங்கள் இந்த செய்தியை பார்க்கலாம். அதாவது சுனன் குப்ரா ஃபின் நசாய் என்ற அந்த நூல்ல. அடுத்ததாக நாம் பார்ப்போம். இறுதியாக தொழுகையில சலாம் கொடுத்த பிறகு ஓத வேண்டியவைகள்ல சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் ஆகிய அத்தியாயங்கள். இதை நாம் ஒவ்வொரு முறை ஓதிக்கொள்ளுதல். நாம் ஒவ்வொரு முறை சூரத்துல் இஹ்லாஸையும் சூரத்துல் ஃபலக்கையும் சூரத்துல் நாஸ் ஆகிய அத்தியாயங்களை நாம் ஓதிக்கொள்ளுதல். இந்த செய்தியை பொறுத்தவரையில இந்த உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அறிவிக்கூடிய செய்தி அபூ தாவூத்ல 1523வது செய்தியாக இடம்பெறுகிறது. எனவே இவைகள் தான் நாம் தொழுகையில் சலாம் கொடுத்த பிறகு ஓத வேண்டிய துஆக்கள், திக்ருகள், அதே போன்று குர்ஆனுடைய வசனம், அத்தியாயங்கள் என்பவைகள். எனவே இவைகள் இந்த ஆதாரபூர்வமான செய்திகள் இடம்பெற்றவைகள். நாம் இவற்றை என்ன செய்ய வேண்டும்,
பரலான தொழுகைகளுக்கு பிறகு இவற்றை நாம் ஓதி வர வேண்டும்.